ஆசைகள் ஒன்னோ ரெண்டோ அடங்கிடும் மனசும் ஒன்னோ நம்பிழி ரெண்டும் இங்க மூடி வைக்க வேண்டும். வானவில் பெண்ணோ என்றோ விருநில வென்றோ என்றோ சொல்பவன் முட்டாள் என்றோ குறையை பார்த்தால் நன்றோ. நேற்று போயாச்சு நாளை புதிராச்சு இன்றே நிலையானது. அலைக்ரா 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 அலை அலைக்ரா 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 Thank you. Yeah, we'll come back for more songs. இப்போ அன்போட சிவகார்த்திகேயன் அண்ணா அவர்களே மேடைக்கு அன்புடன் வாங்க. நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு வாய்ஸ் வந்து மிமிக் பண்ண சொன்னேன். அது கண்டிப்பாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். The stage is all yours. நன்றி. Thank you so much. நான் சைக்கிள் கேப்பில் அண்ணான்ட்டீங்க. பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது தேங்க்ஸ். வா, ஓகே, நம்ம பேசலாம். ஸோ இப்போ நான் இன்னும் ஒரு மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் தான் திரும்ப நான் பண்ண போகிறேன். ஏற்கனவே விடுபட்ட சில வாய்ஸஸ் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் வந்து மகதி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ண அந்த வாய்ஸ் பேசிடுறேன். அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ரம்மியமான ஒரு குரல். இப்போ நான் பேச போகிறது, இவருடைய குரல் கேட்கும் பொழுது அப்படியே தேன் வந்து பாயுது அப்படின்னு சொல்லலாம். அவர் வேறு யாரும் இல்லை, வினு சக்கரவர்த்தி அவர்கள். அவர் வாய்ஸ் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ அவர் இப்போ இந்த மேடைக்கு வந்திருக்காரு. அவர் ஏதோ யாருக்கோ லவ் லெட்டர் இல்லாமல் எழுதியிருக்கதா சொன்னார். அது என்ன எழுதியிருக்காருன்றதை அவர்கிட்ட கேட்கலாம். அவர் இப்போ பேச போகிறார். எல்லாருக்கும் வணக்கம் கண்ணு. என்னோட 18 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில் 22 வருஷ பஞ்சாயத்து வாழ்க்கையில் குவைத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. தயவு செய்து கை தட்டுங்க. அதுக்கு தானே சொல்கிறேன். நான் ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கிறேன். யாருக்குன்னு கேட்குறீங்களா? படிக்கும்போது உங்களுக்கே தெரியும், வேற யாரும் இல்லை, சானியா மிர்சாவுக்கு ஒரு லவ் லெட்டர். கேட்டுக்குங்க. டியர் சானியா மிர்சா, உனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கண்ணு. டோன்ட் புட் ஷார்ட் ஸ்கர்ட் புல்ல. ஆல் பாய்ஸ் ஆர் வாட்சிங். மை ஹார்ட் பிரேக்கிங். யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி லவ்லி ஃபெய்த்ஃபுல்லி கங்குலி. இது வினு சக்கரவர்த்தி அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இப்போ அடுத்ததாக வேற யாராவது இந்த ஸ்டேஜை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சப்ப இவரை கூப்பிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். இவர் யார் அப்படின்னா, நடிப்பு அப்படின்னாலே இவரை சொல்லலாம் இப்போ இருக்கிறவங்கள. அண்ட் இன்னும் அந்த சுருக்கமாக சொன்னால் உலக நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கண்டிப்பாக பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவருடைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. இருக்கீங்களா சார்? இல்லைங்கிறீங்களா? இருக்குன்றீங்களா? இருக்கீங்க. ஓகே, வெரி குட். யாரெல்லாம் இருக்கீங்க? நல்லா பலமாக கை தட்டலாமே. இருக்கீங்கன்னா ஓகே, சூப்பர். ஸோ அவர் வந்து இந்த மேடையில் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு பேசியிருந்தா என்ன பேசியிருப்பார் அப்படின்றத கேட்க போகிறோம். ஸோ பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத் தமிழ் சங்கத்தில் இந்த மாதிரி ஒரு அழகான விழாவில் நின்று நான் மேடையில் ஏறி பேசவில்லை என்றாலும் கூட எங்கோ ஒரு மூலையில் நின்று இதை நான் ரசித்திருப்பேன், வாழ்த்திருப்பேன். அந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷன் இது அவ்வளவு நல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நான் உள்ளே வரும்போது நம்மளுடைய ராஜா சார் கேட்டார், சார் நீங்கள் வந்திருக்கீங்களே, கௌதமி மேடம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள், நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன், தயவு செய்து என்ன. நானே ரொம்ப நாள் கழித்து கஷ்டப்பட்டு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்படி இருக்கட்டும். நான் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்ப போகிறேன் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து நிறைய ஆக்டர்ஸோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சேஞ்சுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி. அண்ட் கண்டிப்பாக இவர் எல்லாருக்குமே பிடிக்கும். சினிமா சம்மந்தப்பட்டவர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னா இவர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. யார் அவர்? சத்தம் பத்தலையே பாருங்க. கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் போகும்போது அவருக்கு பிரச்சனை இல்லை, நர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்கே தான் போகிறது சார்? இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளைட்டுக்கெல்லாம் வரும்போது. ஆனால் அந்த விஜய் மல்லையான்னு ஒரு மனுஷனை பாராட்டுனுங்க. நல்லா சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அழகழகாக இருக்குங்க. நம்ம இப்படியே கிங்ஃபிஷர் சைடாகவே போகிறதே காசு இல்லைங்கிறதுனால ஏர் இண்டியாவுக்கு வந்துடுறது, வேற ஒன்றும் இல்லை.
ஸோ அந்த ஃப்ளைட்டை நாங்கள் பிடிக்க போகிறோம். அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் திரும்ப நம்ம சந்திப்போம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் கை தட்டின எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். லவ் யூ ஆல். நன்றி திரு சிவா. இப்போது திருமதி மகதி உங்கள் முன் இதோ. இது வந்து எங்களோட லாஸ்ட் ஆக்ட். சிவா சொன்ன மாதிரி எங்கள் பாட்டியெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஆல் ஃபாஸ்ட் சாங்ஸ், உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபாஸ்ட் சாங்ஸ். ஸோ கை தட்டுறவங்க கை தட்டலாம், ஸ்டேஜுக்கு வந்து ஆடுற குழந்தைங்க ஸ்டேஜுக்கு வரலாம். ஓகே, கிளாப்ஸ் தான் இருக்கணும் ஃபுல்லாக. இந்த சாங்ஸ் ஒரு 3 சாங்ஸ் ஒரு மெட்லி இந்த மாதிரி போகுது. ஸோ வரப்போகிற சாங் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, விஜய் படத்துலேருந்து. விஜய் ஃபேன்ஸ் சரி, நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரமாக 2.5 மணி நேரமாக பாடிட்டு இருக்கோம். எங்கள் எனர்ஜி இன்னும் ட்ராப் ஆகலை. கேட்ட உங்களுக்கு ஏன் எனர்ஜி இவ்வளோ லெவல் ட்ராப் ஆகிருக்கு? போராது இல்லை, நாங்கள் ட்ராக் ஆரம்பிக்க மாட்டோம். நைஸ். ஓகே, கீப் தட் கோயிங் த்ரூ அவுட் த சாங். வாடா மாப்பிள்ள ஃபார் யூ, ஐ லவ் யூ. இவ சிவா பண்ண கூத்துல சிரிச்சு சிரிச்சு எங்களால் பாட முடியாமனே தெரியல. சிவா வெரி பேட் பாய், சத்தியமா. என்ன அதுக்கும் இப்படி காட்டுறீங்க? எல்லாத்துக்கும் இது Bloody beggar. வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? சாக்குல சைக்கிள் காத்துல இழுக்கு பிடி போடலாமா? மூக்கு கீழே முத்தம் கொடு, கடிச்சு புட்டா பல்ல பல்ல ரத்த கூடாது. முந்தானையில் பல்ல பல்ல கட்டு முள்ள குத்தம் பல்ல பல்ல ரத்தம் வராது. எப்படி எப்படி அப்படி அப்படி. வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? சாக்குல சைக்கிள் காத்துல இழுக்கு பிடி போடலாமா? ஆடியன்ஸ் லைட் ஆன் பண்ண முடியுமா? ஆடியன்ஸ் லைட். ஹே மைக்ரோ மினி போடட்டா, பூன நட நடக்கட்டா, சொல்லிக்கு பீச்சேன்னு சொக்க பாடட்டா. இங்கிலீஷ் பேசு வேணாண்டி, ஹிந்தி செருப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்ட தமிழ் பாடாண்டி. மின்னோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலாவே. எப்படி எப்படி அப்படி அப்படி. வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? சாக்குல சைக்கிள் காப்புல இழுக்கு பொடி போடலாமா? ஆடியன்ஸ் லைட் கொஞ்சம் ஆன் பண்றீங்க? ஆடியன்ஸ் ஆடிட்டோரியம் லைட். கம்பரசம் தரட்டுமா, இன்பரசம் தரட்டுமா, நயாகரா போல நானும் பொங்கி வரட்டுமா? சொன்னதெல்லாம் சந்தோஷம், சொல்லி தந்த சந்தோஷம், காவேரியா நீயும் வந்தா டபுள் சந்தோஷம். கை பிறந்தா வழி பிறக்கும், பொங்கலுக்கு பரிசம் போடு. எப்படி எப்படி அப்படி அப்படி. வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? சாக்குல சைக்கிள் காப்புல இழுக்கு பிடி போடலாமா? Thank you.
3 cheers to the dancers, young, amazing dancers. சான்ஸே இல்லை போங்க. ஒரு 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 நிமிஷம் கழிச்சு நீங்களாம் திருப்பி மேடைக்கு வரும்படியா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாட்டு பாட இல்லை போறோம். அவங்க ஒண்டி இல்லை, நீங்க கூட வரலாம். ஏன் இவ்வளோ குவைட்டா நீங்க இருக்கு? அங்க கூட ஆடலாம், தப்பே இல்லை. ஆமா அங்க கூட வரலாம் ப்ளீஸ். இப்போ நான் இந்த சாங்க்கு முன்னாடியே நான் பாடி இருக்கணும். நம்ம தமிழ் சங்கத்தோட வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு பாடல், ஜஸ்ட் 4 lines ஆஃப் தட் சாங். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடித்த பாடல், நான் பாடினதில் ரொம்ப பிடித்த பாடல், அது கண்டிப்பாக பாடணும்னு சொன்னார். ஸோ பழனிக்குமார் சார், வைஸ் பிரசிடென்ட், உங்களுக்காக டெடிகேட் பண்ணுற இந்த சாங் 4 lines. என்னோட ஃபர்ஸ்ட் சாங் இளையராஜா சாருக்காக பாடின பாடல். என்ன மறந்தாலோ உன்னை மறக்க மனம் கூடதில்லையே, என்ன மறந்தாலோ உன்னை மறக்க மனம் கூடதில்லையே, கண்ணி கொலசு கை வீசும் காடோ தரிசு சின்னஞ்சிரசு என் நெஞ்சு சேரா கிடக்கு, குழல் ராக காயம் போகுமோ. உங்களுக்காக சார். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இளையராஜா சார்னால தான் இன்னைக்கு இந்த மேடையில் பின்னணி பாடிக்க நான் நின்றுட்டுருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம், அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது வந்து இளையராஜா சார், அதுக்கப்புறமா ஹாரிஸ் ஜெயராஜ் சார். ஓகே, ஸோ டைம் டு பார்ட்டி. கிட்ஸ் கேன் கம் பேக் ஆன் டு த ஸ்டேஜ். 2 பேர் தான் வரீங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக வருவாங்க பாருங்க. come on. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி, அரைச்ச மாவ அரைப்போமா, உபச்ச துணியார் பவப்பாமா, ராம கதைய கேட்போமா, வில்ல வளைச்சு பார்ப்போமா, எம்மா 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 எம்மம்மா, எம்மா 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 எம்மாவா, எம்மாடி ஐயோ ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, நான்டா முதலாளி நீதா எனக்கு தொழிலாளி. Come on everybody. மச்சம் என்ன நட்சத்திரம், நீ என்னை பார்த்தா வெக்கம் வரும், வெக்கமேனும் வில்லனத்தா அடிச்ச புட்டா ஒழிச்ச புட்டா சொர்க்கம் வரும். நேத்து வர நீயும் தான் நானும் தான் ஒட்டவில்லை, வாழும் பர நீயும் தானாரும் கரெக்ட புள்ள, வயசு பையன் மூச்சிடி அடப்பட்ட இடம் பூச்செடி, உன்ன போல என்ன போல காதலிக்கும் யாரும் இல்லை, வாழ வைக்க வந்தவனே, எம்மா 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 எம்மம்மா, எம்மா 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 எம்மா. ஐயோ
நினைத்தா என்ன விடும் உயிர்தானம்மா உள்ளுக்குள்ள உன் வாசந்தான் என் மூச்சில் வீசும் உயிருக்குள் உயிர் வாழது அம்பரத்தா ஊரெல்லாம் பேசும் பூமிக்கு மழையானது நீ தாண்டா ஜல்லிக்கட்டு முடிச்சாக்க என்ன விட்டு பூவுக்கும் வேருக்கும் மல்லு கட்டு என்னோட வெட்டு கட்டு யம்மா 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 யம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி பாடி ராபாதி ரெண்டும் சேர்ந்தா சிவ சிவ ஜாடு அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்பாமா நாம கதைய கேட்போமா வில்ல வளைச்சி பார்ப்போமா ஐயம்மா 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 யம்மா 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 என்னப்பா கிளாப் பண்ணது நிறுத்தீங்க? கை தட்டுங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. Next track. Okay, this is going to be the final number. So எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. உங்களுக்கு இப்படி எல்லாம் உட்கார்ந்தா ரொம்ப கஷ்டம். கடைசி சான்ஸ் ஆமா. டான்ஸ் ஆடுறதுக்கு. It's going to be a medley of fast numbers. So யாரும் இங்க சீட்லயே உட்கார கூடாது. Please, it's a request. ஓகே, எழுந்து நின்னு கிளாப் அது பண்ணுங்க. யாரும் மதிக்கிற மாதிரியே இல்லையே. அதான் நாங்க அப்படியே போயிடுறோம். வேணாமா? சீக்கிரம் போயிடலாம் ஏர்போர்ட். அவர் சொன்ன ஏர் இந்தியா ஹோஸ்டஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு. நீங்க தயவு செய்து எழுந்து ஆடி தான் ஆகணும் நீங்க. ஓகே, லெட்ஸ் கோ. கம் ஆன். யா. Show me your love and na 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 na. கரிகால காலம் போல கருத்திருக்குது குழலு கொழலில்ல தாஜ்மஹல் நிழலு செவலோட கொண்ட போல செவத்திருக்குது உதடு உதடில்ல மந்திரிச்சு தகுடு பருத்தி பூவ போல பதியுது பாதம் பாதமில்ல பச்சரிசி சாதம் வளம்புரி சங்க போல இருக்குது கழுத்து கழுத்தில்ல கண்ணதாசன் எழுத்து கரிகாலம் காலம் போல கருத்திருக்குது குழலு கொழலில்ல தாஜ்மஹல் நிழலு செவலோட கொண்ட போல செவத்திருக்குது உதடு உதடில்ல மந்திரிச்சு தகுடு வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல சொக்கத்தங்க தட்ட போல சேப்பரிலே மொட்டை போல வந்த புள்ள சின்ன புள்ள பாலி பத்து கண்ணு புல் வச்சுக்கவா 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 உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல போக்கிருங்க பல்லடுத்து பொறுக்குங்களா மூக்கடுத்து நச்சுங்கள கண்ட
அடி அக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கலாம் புள்ள ஆத்தா அத்தோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா Gonna say adora Maria. Come on, baby, pagama Maria. Gonna say adora Maria. Come on, baby, pagama Maria. சிரிச்சு வந்தா சின்னதனடோய் சிரிக்கி சிரிக்கி மகத்தான போனடோய் சிரிச்சு வந்தா சின்னதனடோய் சிரிக்கி மகத்தான போனடோய் விடிய மட்டும் தேனா போனடோய் விடிஞ்ச பெண்ணே கண்ணா போனடோய் சிரிச்சு வந்த சின்னதனடோய் சிரிக்கி மகத்தான போனடோய் சிரிச்சு வந்த சின்னதனடோய் சிரிக்கி மகத்தான போனடோய் குட்டி பிசாசே உன் தொல்லை தாங்கலையே சுட்டி பிசாசே உன்னால தூங்கலையே பிண்டாரு போல ஏற்காட்டு போல என்னால முதல்ல எட்டாவது மேல மோதி உற்சாகம் கூடி உண்டாகத்தானே நவசம் பெண்ணானது டண்டனக்கா 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 மச்சா நக்கா 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 டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா நக்கா 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 டே குட்டி பிசாசே உன் தொல்லை தாங்கலையே சுட்டி பிசாசே உன்னால தூங்கலையே Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you. மாடுசத்தா மனுஷத்தினா தோலை வச்சு மேல கட்டி அட்ரா நாக்க முக்க மாடுசத்தா மனுஷத்தினா தோலை வச்சு மேல கட்டி அட்ரா நாக்க முக்க அட்ரா நாக்க முக்க மனுஷத்தினா தோலை வச்சு மேல கட்டி அட்ரா நாக்க முக்க மாடுசத்தா மனுஷத்தினா தோலை வச்சு மேல அட்ரா நாக்க முக்க
வச்சா ராட்டின போ சொல்ல வச்சா ஏற வச்சா இறங்க வச்சா சொல்ல விட்டு மயங்க வச்சா மயங்கினவனை எழுப்புடா 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 அடிங்கடா 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 பந்தாட்டம் உலக வச்சா ராட்டுக்கு போது சொல்ல வச்சா ஏற வச்சா இறங்க வச்சா சொல்ல விட்டு மயங்கினவனை எழுப்புடா 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 அடிங்கடா 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 மாட்டு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேளம் கட்டி கூட்டு கட்டுடா மாட்டு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேளம் கட்டி கூட்டு கட்டுடா Alright guys, due to time constraint, எங்கள் மெட்லியை நாங்களே கட் பண்ணிட்டோம். Thanks a lot. We both really enjoyed being here. ராஜா சாருக்கும் ஆனந்தி மேடம்க்கும் our heartfelt thanks. உங்கள் எல்லாருக்கும் for being such a lovely audience, being so patient and encouraging us. Thanks a lot. Good night. Yeah, same here. We just loved and enjoyed performing for you. Our sincere thanks to Raja sir and his team. குவைத் தமிழ் சங்கம் சேர்ந்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் குவைத் தமிழ் சங்கம் சம்மந்தமாக பேசின ஆனந்தி மேடமுக்கும் நடராஜன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ அழகாக ஆடியோ செட் பண்ண ஆடியோ பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சேட்டா, தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ ஆல். I think this is one of my most memorable performances and thanks for being a lovely audience today. Thank you. So now we are going to end the program. Now I inviting Mr. Lakshmi Narayanan to give a memento to Siva Karthikeyan. சிவா கார்த்திகேயனுக்கு உங்களுக்கு கரகோஷத்தோட இந்த நிறைவு பரிசை வழங்குமாறு திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன். அதுக்கப்புறம் திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களை மகதிக்கு நினைவு பரிசு வழங்குமாறு மேடைக்கு அழைக்கிறேன் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு. அடுத்து முன்னாள் தலைவர் திரு கணபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு ஆலப்ராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு. ஒரு கிஃப்ட் இருக்கா? எடுத்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கிய திருமதி பிரியா அம்பலவாணன், அவங்க ஒன் ஆஃப் த டீம் தான், பட் இருந்தாலும் வி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர். பிரியா அம்பலவாணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு செல்லதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நன்றியுரை வழங்க திரு பழனிக்குமார். வணக்கம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இது ஐயன் திருவள்ளுவருடைய வாக்கு. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு வெற்றிகரமாக நடத்துவதற்கு பல வகையிலும் முன்னணியிலும் பின்னணியிலும் உதவியாக இருந்த சில பேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன், எல்லாரோட பேரையும் சொல்லலை, சில பேரை மட்டும் நான் சொல்கிறது இருக்கேன். இந்த மெயின் ஈவெண்ட் ஸ்பான்சர் த டிஎம்டி ஆஃப் நௌரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கம்பெனி மிஸ்டர் ஜேசிம் அல் நூரி, அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக கோ ஸ்பான்சர்ஸ் GM ஹேஸ் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அல் ஜூலியா ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் கம்பெனி மிஸ்டர் அசீம், தென் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சேர்ந்த ஷிரான் பெராரா, கண்ட்ரி மேனேஜர் ஆஃப் that company, and Latif Perish, manager operation. ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. இளையராஜா சார் ப்ரோக்ராமில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொன்னார், ஒரு நிகழ்ச்சி, பழைய நிகழ்ச்சி சொன்னார் அவர். எப்படின்னா, ஒரு சிங்கர் நல்லா பாடிக்கிட்டே இருந்தாங்களாம். மகதி உங்களுக்காண்டி தான் சொல்கிறேன், உங்களுக்காண்டி தான் சொல்கிறேன். அவர் வந்து
ஒரு நல்ல பாட்டு பாடினார் போல தெரியுது. உடனே அவங்க சொன்னாங்களாம், பாடி முடிச்ச பிறகு ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்ல நம்ம இன்னொரு பாட சொல்கிறாங்க, மறுபடியும் பாடியிருக்காரு. அதே மாதிரி மறுபடியும் முடிச்சு 4 தடவை 5 தடவை பாடினோடனே அவர் ரொம்ப சந்தோஷம். நம்ம பாடுறது இவ்வளோ தூரம் விரும்பி கேட்குறாங்களா அப்படின்ட்டு. அவருக்கே சவுட்டு, ஏன்னா இந்த அளவுக்கு விரும்பி கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை இது வரைக்கும் நீ ஒழுங்காக பாடவே இல்லை, நீ பாடி முடிக்க வரைக்கும் நீ விட மாட்டோம் அப்படின்னாங்களாம். அப்போ வேணா ஒன்ஸ் மோர் கேட்டால் நல்லா பாடலைன்ற மாதிரி, அந்த மாதிரி யாரும் கேட்கல. ஸோ அது நல்லா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு நல்ல மகதி. அதே மாதிரி ஆலாப் ராஜு நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. இட் வாஸ் வெரி குட் ஷோ. அப்புறம் வந்து அதே மாதிரி அவங்க மாநாடு மயிலாடலேருந்து ஆள் கூட்டு வந்தெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். இன்னைக்கு சின்ன குழந்தைங்க அவங்களே அந்த பாட்டை பண்ணிட்டாங்க. ஸோ வி வாண்ட் டு தேங்க் த லிட்டில் டான்சர்ஸ் ஆஃப் அவர் கமிட்டி, அவர் மெம்பர்ஸ். அப்புறம் சிவா கார்த்திகேயன், அவர் ரொம்ப நல்லா பண்ணார் ஆக்சுவலாக. அவருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிட்டவங்க, வின் பண்ணார் ஒருத்தர், அவருக்கு கலந்து கொண்ட எல்லாருக்குமே எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது காரணம் வந்து இந்த மெயின் ஸ்பான்சர்ஸ் அண்ட் கோ ஸ்பான்சர்ஸ் இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஆனால் இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸ் இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பண்ணவங்க, அடுத்து வர ப்ரோக்ராமுக்கெல்லாம் வந்து பண்ண போகிறவங்க, அவங்களே ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக அவங்களாம் வந்து மறுபடியும் எங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க நம்பிக்கையில் சொல்கிறோம். ஈகிள் பர்க்மேன் கல்ஃப் ஸ்பீக், டான் ட்ரேடிங், ஈஸ்கோ, சாடிவ் சிக்கன், டிவிஎஸ் பார்சல் சர்வீஸ், அரபிக் கம்பெனி, ஃப்ளோ சர்வ், என்பிடிசி, என்சிசி, ஒசராட்டி. இது போக இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் அவங்களாம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையிலையும். வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். இது போக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த ஹால் வந்து நாங்கள் தற்செயலாக வந்து ஒரு நாள் வந்து பார்த்தோம், ரொம்ப பிடிச்சி போச்சு, இங்கே தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணிவிட்டு அந்த குவைத் கான்டினென்டல் கம்பெனி அவங்கள்ட்ட கேட்டோம். அது உடனே கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் அந்த தங்குறதுக்கு ஹோட்டலில் இந்த ஆர்டிஸ்ட் வந்தவங்க தங்குறாங்க, ஹயாட் ஹோட்டல், அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக நான் எதிர்பார்க்காத விஷயம். ஆக்சுவலாக வந்து பொதுவாக ஆடியோலாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும், இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த கரோக்கியில் வந்து இவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக வரதுக்கு ஐ ஹேவ் டு தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ஆனந்த் மியூசிக் சிஸ்டம் பண்ணவங்க, தென் ஜெசி வீடியோ ஹூ இஸ் கவரிங் த வீடியோ. அப்புறம் இந்த தடவை ஒரு ஃபோட்டோகிராஃபர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், மிஸ் நெல்சன், அவரை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐ விஷ் டு தேங்க் யூ. அப்புறம் அஃப்கோர்ஸ் ரெகுலராக பண்ணுற உதயம் தனபால் அவர்களுக்கும், மற்றும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டீங்களா, என் பேச்சை சேர்த்து கேட்டீங்களா, உங்களுக்கு சேர்த்து ரொம்ப நன்றி. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி.
you.